அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய டீம் மெம்பர் ஒரு வீடியோவை எனக்கு அனுப்பி, இந்த வீடியோவ பத்தி உங்களுடைய கருத்து என்ன? அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாரு. அவர் எதுக்கு இந்த வீடியோவை எனக்கு அனுப்புனாரு? என்கிட்ட ஏன் கருத்து கேட்டாரு? அப்படிங்கிறத இந்த வீடியோல விளக்கமா நான் சொல்றேன். திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறு பகுதியில் ஏபிஆர் என்கிற ஒரு தனியார் சீட்டு கம்பெனி இருக்கிறதாவும், தீபாவளி சீட்டு மற்றும் அதிக சிறப்பு சலுகைகள் கொடுத்ததுனால அந்த சீட்டு கம்பெனியில 2,00,000க்கும் மேற்பட்ட மெம்பர்ஸ் இருந்ததாகவும், சொன்ன தேதிக்குள்ள சீட்டு போட்டவங்களுக்கு பணமோ பொருளோ கொடுக்காம ஏபிஆர் நிதி நிறுவன ஓனர் தலைமறைவாகிவிட்டார். அவரை கைது செஞ்சுருக்காங்க. அதன் பிறகு ஜாமீன் கிடைத்து வெளியே வந்தும் சீட்டு போட்டவங்களுக்கு பணம் கொடுக்கல அப்படிங்கிற தகவல் செய்தியாக வீடியோவில் வந்துச்சு. சீட்டு போட்டவங்க கோபமடைஞ்சு ஏபிஆர் நிதி நிறுவன குடோன் மற்றும் அலுவலகங்களை அடித்து நொறுக்கி அங்குள்ள பொருட்களை எடுத்து சென்றுள்ளதாகவும் அந்த வீடியோவில் சொல்லப்பட்டிருந்தது. இப்போ நான் சொன்ன தகவல் அனைத்துமே ஒரு பிரபல நியூஸ் சேனலில் வெளியிட்டிருக்காங்க. அந்த வீடியோ லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் வீடியோ 1ன்னு சொல்லிட்டு குறிப்பிட்டிருக்கேன். ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே அந்த நிதி நிறுவன ஓனர் ஒரு வீடியோ வெளியிட்டு, நான் மக்களை ஏமாத்தலை, ஒரு சில கட்சிகள் என்னை மிரட்டி பணம் கேட்குறாங்க, நான் பணம் கொடுக்கல அப்படின்னா ஒரு சில அடியாட்களை வச்சு என் குடும்பத்தையும் மிரட்டுறாங்க, நான் மக்களுக்கு எப்படி பணம் கொடுக்க முடியும் அப்படிங்கிறத ஒரு வீடியோவை வெளியிட்டிருக்காரு. ஏபிஆர் நிதி நிறுவன ஓனர் ஜாமீன் கிடைத்து வெளியே வந்தும் பல மாதங்கள் ஆகியும் பணம் கொடுக்கல அப்படிங்கிற குற்றச்சாட்டை மக்கள் வைக்கிறாங்க. ஆனால் ஏபிஆர் நிதி நிறுவன ஓனர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, நான் மக்களை ஏமாற்ற மாட்டேன், நான் மக்களுக்கு எப்படியாவது பணத்தை கொடுத்துட்றேன், ஆனால் ஒரு சில அரசியல் கட்சிகள் என்னை மிரட்டி அவங்க பணம் கேட்குறாங்க, நான் அவங்களுக்கு பணம் கொடுத்தேன் அப்படின்னா மக்களுக்கு எப்படி பணம் கொடுக்க முடியும்? அது மட்டும் இல்லாமல் ஏபிஆர் சீட்டு கம்பெனி மேலே பல பொய்யான தகவல்களை மக்கள்கிட்ட சொல்லி மக்களை சீட்டு கம்பெனிக்கு எதிராக திருப்புறாங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டையும் அவர் அந்த வீடியோவில் சொல்லியிருக்காரு. அரசியல் கட்சிக்காரங்க காசு கேட்டு மிரட்டுறாங்க, அப்படி காசு கொடுக்கலன்னா ஒரு சில அடியாட்களை வைத்து குடும்பத்தையும் மிரட்டுறாங்க, அவங்க மேலே போலீஸ் நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அந்த வீடியோவில் சொல்லியிருக்காரு. அந்த வீடியோ லிங்க்கையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பாருங்கள். இப்போ நான் என்னுடைய தனிப்பட்ட கருத்தை சொல்கிறேன். அந்த சீட்டு கம்பெனி உண்மையாகவே மக்களை ஏமாற்றி இருந்துச்சு அப்படின்னா நீதிமன்றம் நடவடிக்கை எடுத்து மக்களுக்குரிய தீர்வை கண்டிப்பாக கொடுப்பாங்க. அப்படி இல்லைன்னா ஒரு சில அரசியல் கட்சிகள் பணம் கேட்டு மிரட்டுறதுனால அந்த நிதி நிறுவன ஓனர் நீதிமன்றம் வழியாக மக்களுக்கு பணம் கொடுக்கலாம் அப்படின்னு கூட நினச்சிருக்கலாம். அந்த சீட்டு கம்பெனி மக்களுடைய பணத்தை மக்களுக்கே திரும்ப கொடுக்கும்போது ஒரு சில அரசியல் கட்சிகள் மிரட்டி பணம் கேட்டாங்க அப்படின்னா அந்த சீட்டு கம்பெனி ஓனர் மக்களுக்கு எப்படி பணத்தை கொடுக்க முடியும்? அந்த சீட்டு கம்பெனி ஓனர் உண்மையாகவே மக்களை ஏமாற்றணும்னு நினச்சி செயல்பட்டிருந்தார் அப்படின்னா கண்டிப்பாக நீதிமன்றம் அவருக்கு தண்டனை கொடுத்து மக்களுடைய பணத்தை திருப்பி மக்களிடமே கொடுக்கும். ஆனால் இதுபோல் கம்பெனியை ஒரு சில அரசியல் கட்சிகள் பணம் கேட்டு மிரட்டுறாங்க, அவங்களுக்கு தண்டனையை யார் வாங்கி தருவா? அந்த நிதி நிறுவன வீடியோ 2மே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். மக்கள் நீங்கள் பாருங்கள், உங்களுடைய கருத்தை கமெண்டில் சொல்லுங்கள். அடுத்தடுத்து நமது சேனலில் வீடியோ வரவுள்ளன, காத்திருங்கள். நன்றி, வணக்கம்.